ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்காய் வச்சு சைடிஷ் தான் செய்ய போகிறேன். சின்ன சின்ன கண்டமாக முருங்கைக்காயை கட் பண்ணி குக்கரில் சேர்த்து 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வெயிட் போட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆறின பிறகு அதில் உள்ள சதையெல்லாம் இது மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 10 பூண்டு பல்ல உரிச்சிட்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம முருங்கைக்காயிலேருந்து எடுத்த அந்த சதை பகுதியும் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் கிண்டி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து 7-8 நிமிஷத்துக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்க போகிறோம். 1 டீஸ்பூனுக்கு மல்லித்தூள், 2 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. ஆறுனதும் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.